ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி ஷேர் பண்ணணும். அதாவது இப்போ தான் லேட்டஸ்ட்டாக நியூஸ் வந்துச்சு. அதாவது பூத் கமிட்டி மாநாடு தமிழை வச்சுக்கிறது சார்பாக நடக்க போகுது. ஸோ அதுக்குண்டான வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்க. அதை கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷம். இன்னொரு பக்கம் சிறிய ஒரு வருத்தம் என்ன கேட்டிங்கன்னா, என்னடா எல்லாமே இங்கேயே நடந்துகிட்ருக்கு, அந்த பக்கம் வர மாட்டேங்க அப்படின்ட்டு. அதாவது சென்னையில் தான் பார்த்திங்கன்னா இப்போ ஏற்கனவே விழுப்புரத்தில் மாநாடு நடத்தினாங்க, சென்னையில் பொதுக்குழு கூட்டம் இப்படிலாம் நடந்துகிட்ருக்கு. இப்போ கோவையில் முதல் பூத் கமிட்டி மாநாடு நடக்க போகுது. ஸோ நாங்கள் திருநெல்வேலி, மதுரை, தூத்துக்குடி, ஸோ இந்த சுற்று வட்டார தளபதி விஜயில் ஏதாவது நடத்தணும், ஏன்னா எங்கள் ஊர் ஏரியா இல்லை. ஸோ அந்த ஏரியா பக்கம் வரணும்னு ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கேன். ஸோ அது கூடிய சீக்கிரம் அடுத்த நடக்கும். ஸோ இப்போ அந்த பூத் கமிட்டி மாநாடு எதுக்கு இவ்வளோக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நடத்தணும், ஸோ அப்படிங்கிறத பற்றி அன்றைக்கி முழு விவரமாக நான் பேசணும்னு நினைக்கிறேன். அதாவது எனக்கு தெரிஞ்சு அரசியல் வரலாற்றிலேயே எந்த ஒரு கட்சியுமே பூத் கமிட்டிக்குன்னு ஒரு தனி ஒரு மாநாடு நடத்துனதே கிடையாது. ஸோ தளபதி விஜயில் அப்படி பூத் கமிட்டி மாநாடு முக்கியத்துவம் கொடுத்து நடத்தாருன்னா, ஸோ அது எவ்வளோக்குள்ள முக்கியம், அது ஏன் அவசியம்னு கேட்டிங்கன்னா, இங்கே புதுசாக கட்சி ஆரம்பிச்சுட்டு நிறைய கட்சிகள் ரொம்ப வேகமாக வருவாங்க ஆரம்பிச்சுட்டு வரும்போது. அதுக்கப்புறம் அவங்களால ஸ்டாண்ட் பண்ணி நிற்க முடியாது, அது ஜெயிக்க முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூட்டணியில் போயிடுவாங்க, இல்லைனா ஃபீல்ட் அவுட் ஆகி அதுக்காக ஒரு சீட்டு 2 சீட்டுக்கு அப்படியே மொக்கையாக, அதாவது அந்த கட்சியை உடஞ்சி போன மாதிரி ஆயிரும். ஸோ இதெல்லாம் நடக்க என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இந்த திராவிட கட்சிகள் இருக்குல்ல தமிழ்நாட்டில், அதிமுக, திமுக, இவங்க 2 பேரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது அந்த பூத் கமிட்டியில் தான். ஸோ அதாவது எங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த வாக்கு சீட்டு நீங்கள் போடுவீங்களே அந்த இடத்துக்குள்ளே அவங்க ஆட்கள் இருப்பாங்க. ஏடிஎம்கே டிஎம்கே 2 பேரும் உட்காந்துருப்பாங்க. ஒவ்வொரு பேரை சொல்லி அதுக்கப்புறம் இவங்க நோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, யார் யாரெல்லாம் ஓட்டு போட்டால் போடலன்ட்டு. ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல அவங்க ரொம்ப ஸ்ட்ராங், ஏன்னா ரொம்ப வருஷமாக இருக்கிறனால அவங்க ஸ்ட்ராங். இந்த புதுசாக வர்ற கட்சிகள் இருக்குல்ல, அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரேம் வச்சு ஆரம்பிப்பாங்க. இப்போ கமல்ஹாசன் நீங்கள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ பாருங்கன்னா அவர் கமல்ஹாசன்னா ரொம்ப தெரியும், எல்லா ஊருக்கும் அவரை மட்டும் தெரியும். ஸோ அதுக்கு அடுத்தப்பட்ட அவங்க கட்சிக்காரங்கள் ஒவ்வொரு பூத்துலேயும் பார்த்திங்கன்னா அவ்வளோ வலுவாக இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா இருக்க மாட்டாங்க. பேருக்கு ஒரு 2 பேர் ஒருத்தங்க இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக அந்த பெரிய கட்சிகள் இருக்குல்ல அவங்க பிறந்துடுவாங்க, இவங்களாம் ஒரு ஆளே கிடையாது மாதிரி. ஸோ அதனால் அந்த கட்டமைப்பு யாருக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அவங்களால மட்டும்தான் நிலச்சி நிற்க முடியும், ஜெயிக்கணும்னு வாய்ப்பை பெற முடியும். ஸோ அதைத்தான் தளபதி விஜய் ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்காரு. ஸோ அவருக்கு அரசியல் தெரியாது, ஒரு சினிமாக்காரர் ரொம்ப இலக்காரமாக பேசுகிறாங்கல்ல, அவர் எந்தளவுக்கு ஒரு அரசியலை புரிஞ்சிருக்காரு, அரசியலை பற்றி ஆழமாக தெரிஞ்சிருக்குன்னா இதை ஒன்று வச்சு சொல்லிடலாம். பூத் கமிட்டிங்கிறது அந்தளவுக்கு ஒரு பக்கப்பலங்க ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட்டே அதான். அதில் நீ கட்டாயமாக இருக்கணும். நீங்கள் பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சியை ஆரம்பிச்சது பெருசு கிடையாது. விஜயானா எல்லாருக்குமே தெரியும் விஜய் கட்சி. ஆனால் அந்த பூத் கமிட்டி ஒவ்வொரு பூத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆள் இருக்கணும், அங்கே செல்வாக்கு இருக்கணும். உங்களுக்கு அங்கே வந்து ஒரு 10 பேர் அங்கே இருக்கணுங்க. அவங்களும் அதே மாதிரி. அப்போ அங்கே எவ்வளோ செல்வாக்கு இருக்காது மட்டும்தான். அதாவது அங்கே வந்து ஏன் வந்து அது செல்வாக்கு இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஒவ்வொருங்களையும் நோட் பண்ணி யார் யார் ஓட்டு போட்டிருக்கா, யார் ஓட்டு போட வரல, நீங்களே போய் அவங்கள போய். ஸோ இப்படி தான் கட்சிக்காரன் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க கேட்டால் ஒவ்வொரு வீடுகளுக்கும் போய் தேடி போய், ஸோ ஏமா ஓட்டு போட வச்சிங்கன்னா ஓட்டு போடலன்னு கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு உண்டான உதவிகளை பண்ணி கொடுப்பாங்க. சில பேர் வயசானவங்க இருந்தால் அவங்க வந்து அங்கே ஓட்டு அந்த பூத்துக்கு வர்றதுக்கு முடியாத மாதிரி இருப்பாங்க, அவங்களுக்கு இதை அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இப்படி இந்த திராவிட கட்சிகள் அந்த நாள் மட்டும் ரொம்ப கவனிப்பு பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஓட்டு வாங்குறக்காண்டி. ஸோ அந்த பூத் கமிட்டிங்கிறது அந்தளவுக்கு ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது ஒரு கட்சி ஜெயிக்கிறதுக்கு. ஸோ அதனால தான் முக்கியத்துவம் கொடுத்து பூத் கமிட்டி மாநாடுன்னு ஒன்று தளபதி விஜய் வந்து அறிமுகப்படுத்துறாரு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சொல்கிறாங்களா, தளபதி விஜய் கட்சி இயக்கமாக அரசியல் ஆரம்பிச்சுட்டு வந்தார். ஆனால் அவர் ஜெயிப்பாரா 2026? ஸோ ஜெயிக்கிறது வாய்ப்பு இருக்கான்னு கேட்கலாம். அதாவது எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ எதிர்ப்புகள் வந்தாலும் அவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் நடந்தால் அவர் வாய்ப்பே கிடையாது. அது யார்கிட்ட இருக்குன்னா உங்ககிட்ட இருக்குது. என்னடா நம்மக்கிட்ட சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிங்களா? நான் இன்னொன்று கேட்குறேன், தளபதி விஜய் அவர்கள் அரசியல் கட்சியை எந்த தைரியத்தில் ஆரம்பிச்சுட்டு வந்தாருன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர் இருக்கார். ஸோ அவர் நம்ம ஜெயிக்க வச்சுருவாருனா, இல்லைன்னா புஷியானது நம்மளுக்காக நிறைய வேலை பார்ப்பார். அவரெல்லாம் நம்மளுக்கு ஒரு இது, அவர் யாருக்குமே பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் ஒரு எம்எல்ஏ இருக்கார், அவர் வச்சு இது பண்ணிடுவார் அப்படின்னா. இல்லை ஜான் ஆரோக்கியசாமி நம்பியா? யாருமே கிடையாது. ஒரே ஒருத்தங்க தான், நீங்கள் தான். ஸோ உங்களை மாதிரி கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் அவர் மேலே ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு அன்பு வச்சுருக்கீங்களா, ஒரு பிரியம். ஸோ அதுக்காக அவங்கள நம்பி நம்மளுக்கு இவ்வளோக்குள்ளே இந்த மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அன்பு செலுத்துறாங்க, நம்ம மேலே பாசமாக இருக்காங்க. ஸோ இவங்க நம்மளை எப்படியும் இவ்வளோ நம்ம ஜெயிக்க வச்சுருவாங்க. ஸோ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த அரசியல் கட்சி இயக்கத்தை ஆரம்பிச்சுட்டு வராரு. ஸோ உங்களுக்கு தெரியும், அவருக்கும் தெரியும்ல நம்மள மாதிரியே இங்கே இருக்க எவ்வளோ பேர் விமர்சனம் பண்ணுறாங்க, எத்தனை பேர் அரசியல் கட்சி இயக்கத்தை ஆரம்பிச்சு வந்தாங்க ஆனால் தோற்று போயிட்டாங்கன்னு. ஸோ அதே மாதிரி அவருக்கும் தெரியும்ல. ஸோ அவர் இது எவ்வளோக்குள்ளே கேள்விப்பட்டுப்பார். அப்படி கேள்விப்பட்டும் ஸோ தான் வந்து ஃபீல்டில் உச்சத்தில் இருக்கும்போது வராருன்னா அவருடைய புகழை களங்கம் ஏற்படுத்துறக்கா, இல்லைனா பற்றி தோற்று போகிறதுக்கு வரல. ஸோ ஜெயிக்குங்கிற வெறியோடு தான் வராரு. அதுக்குள்ள எல்லா முயற்சியிலும் முன் நினைக்கிறது. ஸோ அதனால தான் ரொம்ப உச்சு நோக்கி ஒவ்வொரு வார்த்தையும் தெளிவோடையும் புரிதலோடையும் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கிறார். ஸோ அப்படிப்பட்டவர் ஜெயிக்கணும்னா நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையாக இருக்கணும். ஸோ யார் உண்மையாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய கட்சியில் நிர்வாகிகளாக இருக்கீங்களே, ஸோ நீங்கள் எல்லாரும் தான். ஸோ இதை ரொம்ப நாளாக அவங்ககிட்ட நான் ஷேர் பண்ண வச்சுட்ருக்கேன். நிறைய இடங்களில் புதுசாக வந்தவங்க தோக்கிறதுக்கு காரணம் கேட்டிங்கன்னா, ஒன்று அவங்க வந்து கொஞ்சம் ஃபோர்ஸாக வராங்க கேட்டிங்கன்னா, அவங்க கட்சியில் உள்ள ஆட்களை வந்து பார்த்திங்கன்னா கூக்கி போட்டு தூக்கிடுவாங்க, ஒரு இடத்துல ஜெயிச்சுவோம். இல்லையா பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அப்படியே அவங்கள வந்து பேக் கடை வச்சுருவாங்க, பயம் கட்டுவாங்க, பயமுறுத்துவாங்க. ஸோ இப்படி நிறைய வேலைகள். அதுக்கப்புறம் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா காசு கொடுத்து விலைக்கு வாங்குறது. ஸோ இப்போ பூத் கமிட்டி மாநாடு நடத்த போகிறாங்கல்ல, ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கீங்களோ
தளபதி விஜய் அதாவது பார்த்தீங்கன்னா பேருக்கு நம்ம வந்து ஒரு சும்மா ஒரு அரசியல் கட்சியில் சேர்ந்துட்டோம், அவர் இப்போ நம்ம ஒரு ஏதாவது ஒரு அங்கீகாரம் வேணும் எனக்கு ஒரு கட்சியில் ஒரு போஸ்டிங் கொடுத்தாங்க, ஸோ அப்படிங்கிறது இல்லாமல் உண்மையாக அவர் ஜெயிக்கணும்னு நினச்சிங்கன்னா உண்மையாக இருக்கணும். நீங்கள் அதாவது அங்குள்ள திராவிட கட்சியில் உங்களை ஏதாவது ஒன்று பண்ணி பணத்தாலேயோ ஏதாவது மிரட்டி உங்களை வந்து விலைக்கு வாங்க பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் எதுக்குமே விலைக்கு போகாமல் அந்த மனுஷன் உங்களுக்காண்டி ஆரம்பிச்சிருந்துருக்காரு, அவரை ஸோ தேர்தல் தெருவில் விட்டுறாதீங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஸோ அந்தளவுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கணும். ஸோ இதை ஏன் திரும்ப நான் சொல்கிறேன் உண்மையாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு தோற்று போகிறதுக்கு காரணமே அவங்க கூட உள்ளவங்க தான். அதாவது கமலஹாசன் அவர்கள் முதல் தேர்தல் அட்டன் பண்ணதுக்கப்புறம் அந்த கட்சியில் எத்தனை பேர் எவ்வளோக்குள்ளே வீரவாசனம் பேசினாங்க. அடுத்தாவில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இல்லாமல் கூண்டோட போனாங்க, பார்த்தீங்களா இல்லையா? ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் திமுக சேர்க்கிறதா எல்லாம் பாடுபட்டார், திமுக அதெல்லாம் விட்டுருங்க. ஸோ அவர் கட்சியில் இருந்தவங்க அப்படியே ஆப்போசிட்டாக போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவருமே விழுந்துட்டார். ஸோ இது ஒரு நம்ம ரீசெண்டாக பார்த்ததில் ஒரு எக்ஸாம்பிள். அதுக்கு முன்னாடி ஏகப்பட்டது. ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோக்குள்ளே உண்மையாக இருக்கீங்களோ தளபதி விஜய் அப்போ தான் அவர் 2020 ஜெயிக்க முடியும். ஏன்னா அந்த மனுஷன் அவர் நம்பி வர்றதே உங்களை நம்பி தான், வேறு யாரையும் நம்பி கிடையாது. நீங்கள் அவரை எப்படி ஜெயிக்க வச்சுருக்கீங்க, நீங்கள் அந்தளவுக்கு அவர் மேலே அன்பு வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத அவர் நம்பிட்டு இருக்கார். ஸோ அதை காப்பாற்ற வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ரொம்ப தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா வலியுறுத்துன்னு நினைக்கிறேன். ஏன்னா எத்தனை எதிர்ப்புகள் எத்தனை விமர்சனங்கள் வந்தாலும் சரி அவர் வந்து அதை சமாளிச்சிடலாம். ஏன்னா அவர் அதெல்லாம் எதிர்பார்த்தா வராரு. ஆனால் இந்த ஒரு நம்பிக்கை திருத்தமாக எதிர்பார்த்து வரல. எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு பூத் கமிட்டி மாநாடுங்கிறது அதான். பூத் கமிட்டி மாநாட்டில் இருக்கவங்க தான் உண்மையாக இருக்கணும். ஏன்னா உங்களை விலைக்கு வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கலாம், உள்ளே இருக்கிறவங்க அவங்க என்ன வேணால் பண்ண முடியும். ஸோ அங்கே நிறையா ஏன்னா நம்ம படங்கள் எத்தனை படங்களை பார்த்துருக்கீங்க, மாற்றி எப்படி பண்ணுவாங்க, எப்படி ஒரு அங்கே உள்ள எல்லா ஆட்களையும் வெளியேறிப்பிட்டு எப்படி ஸோ இதெல்லாம் நிறைய நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் தமிழை வெற்றிக்கலத்தினுடைய நிர்வாகிகள் நீங்கள் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக இருக்கணும். அந்த ஸோ எனக்கு தெரிஞ்சு நிறைய மாவட்டத்தில் வந்து மாவட்ட செயலாளர் போட்டிருக்காங்கல்ல. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காலமாக இதுக்கு முன்னாடி தளபதி விஜய் கட்சி அறிக்கையாக ஆரம்பிச்சு வரதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த திராவிட கட்சிகளில் அந்த பெரிய ஆட்கள் கூட பழக்கத்தான் தான் இருப்பாங்க. ஸோ பழக்கம் இல்லாமல் இருக்காது. ஸோ பழக்கம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்டவங்க இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே வந்துடக்கூடாது. ஸோ நீங்கள் இப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பான முறையில் தளபதி விஜய் ஜெயிக்க முடியாது. ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங்னா ஸோ இப்போ எடுத்துக்காட்டாக ஒன்று தெளிவாக சொல்கிறேன்னு கேட்டிங்களேன், ஒரு மாவட்டத்தில் ஒரு மாவட்ட செயலாளர் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழை வெற்றி காலத்துலேருந்து. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆளுமையாக இருக்க போய் தான் அவங்கள மாவட்ட செயலாளராக தளபதி விஜயில் போட்டிருப்பார். ஸோ அப்படி இருக்கிறவங்க இதுக்கு முன்னாடி தளபதி விஜயில் அந்த அரசியல் இயக்கம் ஆரம்பிச்சு வரதுக்கு முன்னாடி நீங்கள் தளபதி விஜயோடைய ரசிகனா மக்கள் இயக்க நிர்வாகி இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அங்கே உள்ள ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஏடிஎம்கே டிஎம்கே இவங்களுக்கு உள்ள மாவட்ட செயலாளர்கள் பெரிய ஆட்கள் உங்களுக்கு பழக்கம் இருக்கும். ஸோ அவங்க தான் அந்த இடத்துல ஆளுமை செலுத்திட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் அடுத்தாப்பில் வளரும்போது அவங்க உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி என்னப்பா நான் உன் தாட்டி நோடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நீங்கள் வந்து சும்மா உன் பேருக்கு இருந்துக்குவானா, நீ எதுவும் பண்ணாத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு உங்களை விலைக்கு வங்கியில் உங்களை மிரட்டுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. ஸோ அடிபணிஞ்சு இல்லைனா காசுக்காக விலை போயிட்டீங்க அப்படின்னா அவர் எந்திரிக்கவே முடியாது. இந்த நம்பிக்கை துரோகத்தை மட்டும் நீங்கள் பண்ணிடாதீங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூத் கமிட்டி மாநாடு அப்படிங்கிறத கேள்விப்பட்ட உடனே நான் இதை பற்றி உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தது. ஏன்னா தோற்று போனால் வேறு எந்த வழியிலும் அவரை தோற்கடிக்க முடியாது. என்னை பொறுத்த தளபதி விஜய் இப்போ இருக்கிற ஸ்டேட்டஸில் மக்கள் வெளியில் இருக்கிற ஆத்மாத்மா நிறைய தாய்மார்கள் இளைஞர்கள் எல்லாமே தளபதி விஜய் தான் ஆதரிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. எல்லா குடும்பத்திலுமே அவருக்கு 2 ஓட்டு கன்ஃபார்மாக இருக்குது தமிழ்நாட்டில். ஸோ அதனால் அதை மாற்ற முடியாது. ஏன்னா எப்பயுமே புதுசு வரும்போது நம்ம ஆதரிப்போம், எல்லாருமே புதுசாக ஒருத்தங்க வரணும், புதுசாக அரசியலில் வேறு வரணும், மாற்றம் வரணும்னு எதிர்பார்த்துட்டு. ஆனால் கூட இருக்கக்கூடிய தமிழை வச்சுக்கிறதுலேயே மாவட்ட செயலாளர்கள் இந்தந்த உறுப்பினர்கள் நிர்வாகிகள் ஒவ்வொரு பிரிவாக இருக்கீங்களே, நீங்கள் உங்களை தான் அங்கே ஆதிக்க செலுத்தக்கூடிய கட்சிகளுடைய அந்த மாவட்ட செயலாளர் பார்த்தீங்கன்னா உங்களை தான் கண்ட்ரோல் பண்ண பார்ப்பாங்க. உங்களை தான் ஒன்று விலை கொடுத்து வாங்க பார்ப்பாங்க, இல்லை மிரட்ட பார்ப்பாங்க, இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது ஒன்று உங்களை வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு கீழே அடிமைப்படுத்த நினைப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அப்போ தான் தளபதி விஜய் ஜெயிக்க முடியும். ஸோ அந்த ஒரு நம்பிக்கையை தளபதி விஜய்க்கு நீங்கள் கொடுப்போங்கிற ஒரு உறுதியை ஏற்றுக்கிடுங்க எல்லாருமே. ஸோ நீங்கள் கொஞ்சம் மாறினாலும் சரி அவர் ஜெயிக்க முடியாது. ஸோ உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ அதான் திரும்ப சொல்கிறேன். ஸோ நம்பிக்கை துரோகத்தை மட்டும் என்னாலும் பண்ணிடாதீங்க, உண்மையாக இருங்க. முடிஞ்சால் உங்களால் பண்ண முடியும் சொல்லுங்கள், இல்லை ஓப்பனாக சொல்லிடுங்க தலைமையிட்ட என்னால் முடியாது, என்ன மிரட்டுறாங்க, என்னால் பண்ணி எதாவது ஓப்பனாக பேசிட்டு ஓப்பனாக கலைஞ்சிருங்க. அதை விட்டு பேருக்கு இந்த போஸ்டிங்கை வாங்கிட்டு நான் இந்த போஸ்டிங்கில் தமிழை வச்சுக்கிறது இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் போய் அந்த போஸ்டிங்கை வாங்கிட்டு அங்கே உள்ள ஆதிக்க கட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார்பாக அவங்க சொல்கிறத கேட்டுட்டு பேருக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்காமல் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும். ஏன்னா இங்கே ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க திமுக எவ்வளோக்குள்ளே வலிமையாக இருப்பாங்க. நீங்கள் புதுசாக எழுச்சாங்க அப்போ உங்களுக்கு எவ்வளோக்குள்ள பிரச்சனை வரும், உடச்சல் வரும். நீங்கள் அவங்கள தாண்டி போகும்போது உங்களை எந்த வகையிலலாம் பார்த்தீங்கன்னா பயமுறுத்த முடியுமோ, உங்கள் எந்த வகையிலாவது உங்களை அடிமணி வச்சிட முடியுமான்னு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அப்படி நீங்கள் அடிபணிச்சிட்டீங்க இல்லை அவங்கள்ட்ட விலைக்கு போயிட்டீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பாவம் உங்களை நம்பி இவ்வளோக்குள்ளே ஒரு பெரிய இதாக நான் வந்து ஜெயிச்சிருவோம், மக்களை நம்பி நான் வாரேன்னு சொல்லிட்டு வர்ற மனுஷனை இது பண்ணிடுறாங்க, தேரெழுத்து தெருள் விட்டாமே பண்ணிடுறாங்க. ஸோ அதை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லா தொழிலர்களும் உங்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு வைராக்கியமாக நான் கண்டிப்பாக ஜெயிக்க வைப்போம், அவரை இன்றைக்கி தோக்கிட மாட்டோம், உண்மையாக இருப்போம் அப்படிங்கிறத மனசுக்குள்ளே
நீங்கள் ஒரு சத்திய பிரமாணம் எடுத்துக்கிடுங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஸோ இதை பார்த்துக்க தோழர்கள், உங்களுக்கு என்ன தோணுது? நான் பேசுகிற இந்த ஒரு கருத்தில் உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்குது, இல்லை எதாக இருந்தாலும் உங்களுடைய கருத்தில் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்.